என் அன்பு குழந்தையே, தன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து முடித்திட்ட ஒரு பெண் உன் வாழ்க்கையை உன்னை வாழவிடாமல் தடுத்து நிறுத்துவதற்காக பல சூழ்ச்சிகளை செய்து உன்னுடைய சந்தோஷத்தை கருவறுக்க காத்து நின்று கொண்டிருக்கின்றாள். இவள் உனக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடியவள்தான். ஏன், இப்பொழுது கூட நீ இருக்கின்ற இடத்தில்தான் அவளும் இருந்து கொண்டிருக்கின்றாள். இப்பேற்பட்ட ஒருத்தியை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் உன் வாழ்க்கையை கருவறுக்கும் முன்பே நான் அவளை கருவறுத்து விட காத்து கொண்டிருக்கின்றேன். பிரித்யங்கராவிற்கு சட்டென்று கோபம் வந்து விடாது. ஆனால் அப்படி கோபம் வரும் என்றால் யாரும் என் அருகில் நின்றுவிட முடியாது. சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் என்னை பாடாய்படுத்தி எடுத்தது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தையை, உன்னை சுற்றி வந்த எல்லாமும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்ட இந்த நேரம், எப்பொழுதும் உன் பிரித்யங்கரா உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டிருக்கின்றேன். அம்மா எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். எப்பேற்பட்ட இன்னல்களும் எப்பேற்பட்ட சோதனைகளும் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளுமே ஏதாவது ஒரு வகையில் நம்மை வந்து சேரத்தானே செய்கிறது என்று நினைத்து விட்டுவிடலாம். ஆனால் இப்பொழுது எல்லாம் இது போன்ற விஷயங்கள் இப்படி நடப்பது கிடையாது. எந்த விஷயமாக இருந்தாலுமே அதனினுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளாமல் நாமாக எந்த ஒரு முடிவுக்கும் ஒரு பொழுதும் வந்துவிடக்கூடாது. எவ்வளவோ பிரச்சனைகளும் சோதனைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருந்தாலும் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை உணர்த்த வேண்டும் என்று துடிக்கின்றேனோ, அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. இன்று இந்த பிரித்யங்கரா இந்த பெண்ணை பற்றி சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இவள் வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்களை சந்தித்திருக்கிறாள். ஆனால் தான் பட்ட கஷ்டம் தன் குடும்பத்தில் இருக்கின்ற வேறு யாருமே, அதாவது அடுத்த சந்ததிகள் படக்கூடாது என்றுதான் நினைக்க வேண்டும். ஆனால் இந்த பெண் அப்படி நினைக்கவில்லை. தான் இத்தனை கஷ்டப்பட்டு தானே இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம், எல்லோருமே அதுபோலத்தான் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இன்னமும் உனக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பெண் தான் வளர்ந்த சூழ்நிலையில் தனக்கும் தன் துணைக்கும் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் நிம்மதியில்லாத ஒரு நிலையுமாகத்தான் வாழ்ந்து வந்திருக்கிறாள். இதை வாழ்க்கை முழுமைக்குமே அனுபவித்த ஒரு பெண்ணுக்கு மற்றவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தானே இருக்க வேண்டும். ஆனால் இங்கு அப்படி இருப்பது கிடையாது. அதற்கு மாறாக இவர்களும் நம்மை போல அவர்களின் துணையோடு சண்டையிட வேண்டும், பிரச்சனைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என் குழந்தையே, இவர்களினுடைய எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் உனக்கு உறுதி செய்து கொடுக்க நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, இந்த பிரித்யங்கரா இந்த பெண்ணை இன்று உனக்கு அடையாளம் படுத்தி கொடுப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி பேசும் பொழுது பெருமையாக பேசுகிறாள். ஆனால் அவள் மனதில் ஒரு துளி அளவு கூட உன்னை பற்றி நல்ல எண்ணங்கள் இல்லை. உனக்கு எப்படியெல்லாம் கெடுதலை கொடுக்கலாம் என்றுதான் இவள் யோசிக்கின்றாள். உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் துன்பங்களை கொடுக்கலாம் என்றுதான் இவள் நினைக்கின்றாளே தவிர ஒரு பொழுதும் உனக்கு நன்மைகளை நடத்திவிட இவள் யோசிக்கவில்லை. இந்த நேரம் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்.
நான் என்னவாக இருக்கிறேன், இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றியை நீ என்னிடத்திலிருந்து பெற நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல சந்தோஷங்களை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன தந்திட்டேன் என்பதனை யோசித்து மனம் வருத்தமடைந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இனிமேல் அத்தனை விஷயங்களிலும் தனக்கான உண்மைகளை தேடிக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் யார், எப்படிப்பட்டவர்கள், யாருடைய எண்ணங்களும் யாருடைய குணங்களும் எப்படிப்பட்டது என்பது எனக்கு நன்றாக தெரியும். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த பெண்ணினுடைய மாற்றங்கள் எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும், உன் துணையிடமிருந்து உன்னை பிரித்து விட வேண்டும் என்பதில்தான் இருக்கின்றது. உன் வாழ்க்கையின் சந்தோஷமே உன் துணையாகத்தான் இருக்கிறது என்றால் அதை பறித்து விட்டால் அதன் பிறகு உன்னால் சிரிக்க முடியாது அல்லவா? அதைத்தான் அவர்கள் எண்ணுகிறார்கள். அந்த விஷயத்தை தான் அவர்கள் உறுதியாக நம்பிக்கொண்டும் இருக்கின்றார்கள். இந்த நேரம் இவர்களினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. உன்னை சுற்றி என்ன நன்மைகள் நடந்தாலுமே அவர்களுக்கு அது பொறுப்பது கிடையாது. உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட்டால் மட்டும் அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒற்றுமை இல்லாததாக ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இவர்களிடம் பேசாத வரை நமக்கு எந்த துன்பங்களும் இல்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து விட்டார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு எதை கொடுத்தாலுமே, நான் இருந்து உனக்கு என்ன தந்திட்டாலுமே, என் பிள்ளையே, இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு நம்பிக்கையையும் நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்குரிய நம்பிக்கையை தெய்வம் கொடுக்கும் என்று நம்புகிற என் குழந்தை, ஒரு பெண்ணால் தன் வாழ்க்கையில் இத்தனை பாதிப்புகள் ஏற்படுவதை ஜீரணிக்க முடியாமல் தவிக்கிறாய். இதற்கான முடிவுகளை கட்ட வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கையில் உன்னை இப்படியே ஆட்டி படைத்து விடலாம் என்று நினைக்கின்ற இந்த பெண்ணுக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் பிரத்யங்கரா, நானும் எத்தனை முறைதான் இதனை பொறுத்து கொள்ள முடியும்? எத்தனை முறைதான் இதையெல்லாம் நானும் வேடிக்கை பார்க்க முடியும்? இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது போன்ற ஒரு பெண் உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்றால் இவளிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. எப்பொழுதுமே ஒருவரை போல இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதை விட இவரை போல ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறதோ அதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டால் உனக்கு எல்லா உண்மைகளும் சரியாக நடக்கும். எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மாறிவிட வேண்டும் என்றால் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இவர்கள் எண்ணியபடி நீ ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது. இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு பொழுதும் நீ ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. சரியான நேரம் வாய்க்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக தீர்வுகள் கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் நீ பட்ட உன்னுடைய கஷ்டங்களும், நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு அவமானங்களும் உனக்கு இவர்கள் முன்னிலையிலேயே தீர்க்கப்பட வேண்டும். இவர்கள்
உன்னை பேசுகின்ற நொடிகளில் எல்லாம் உனக்கு எதுவுமே நடக்காது, இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த சந்தோஷமும் நிலைக்காது என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் பிரயோகிக்கிறார்கள் அல்லவா? அதனால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியது இவர்கள் முன்னிலையில்தான் என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? நீ வாழ்ந்து காட்ட வேண்டியது அத்தனையும் இவர்கள் உன் முன்னால் இருந்து உனக்கு தரக்கூடியதுதான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இந்த சூழ்நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகுதியான மாற்றத்தை கொடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கைக்குரிய பல விஷயங்களை நீ பெற நினைக்கும் பொழுது எதுவும் உன்னை சார்ந்ததாக இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நாம் பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான பதிலை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எதுவானாலும் இவர்களுக்கு அடுத்தவர்களை வாழவிடக்கூடாது என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் இனிமேலும் இவர்களை விட்டு வைப்பதில் எந்த பலனும் இல்லை அல்லவா? இவர்களுக்கு சரியானதொரு பாடத்தை புகட்ட வேண்டும். இன்னொருவர் இல்லத்திலிருந்து வந்த ஒரு குழந்தைக்கு இது போன்ற துன்பங்களை கொடுக்க மனம் வருகின்ற இவர்களுக்கு இவர்களின் குழந்தை இன்னொரு இடத்திற்கு சென்று அங்கு அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக போகின்றது. இதனால் இவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை நிச்சயமாக ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எப்பொழுதுமே தான் நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் செய்யும் பொழுதும் இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு நமக்கான ஒவ்வொரு வெற்றியையும் நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள நினைக்க வேண்டும் அல்லவா? கடந்து வந்த பாதைகள் உனக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எண்ணிக்கொள். இது போன்ற எத்தனை மனிதர்களை சந்தித்திருக்கிறாய். அதனால் இவர்களை எல்லாம் நீ மிக பெரிய அளவில் நினைத்து அவர்களை பெரியவர்களாக நீ மாற்றிவிடாதே. இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களுக்கு இவர்களுக்கு மரியாதை என்ற ஒன்று யாரிடத்திலும் கிடைக்க வேண்டிய விஷயம் அல்ல. அதனால் இந்த சூழ்நிலையை எல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். யார் வருவார்கள் யார் செல்வார்கள் என்பதனை விட எது நிலையாக நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். இது போன்ற மனிதர்களின் பார்வையில் இருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் இந்த மனிதர்களை அடையாளப்படுத்தி கொடுத்த பொழுது உன்னால் அதனை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் இது போன்ற குணத்தில் ஒருவரை கண்ட பிறகுதான் வாழ்க்கை இப்படியும் இருக்கும் என்கின்ற ஒரு நிலையை நீ உணர்ந்து கொண்டாய். அடுத்தவர்களுக்கு செய்கின்ற பாவம், அடுத்தவர்களின் நிம்மதியை கெடுப்பது ஒரு துரோகம். இது போன்ற செயலை செய்ய நினைக்கின்ற இவர்களை உன் பிரத்யங்கரா ஒரு பொழுதும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் விட்டுவிட மாட்டேன். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து விட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் காலடியில் வந்து விழ வேண்டிய ஒரு நேரம் இவர்களுக்கு வரும். அந்த நேரம் என் குழந்தை, நீ நிச்சயமாக யாரையும் பழிவாங்கி விட மாட்டாய் என்பது உன் அம்மாவிற்கு தெரியும் அல்லவா? மனம் திருந்திவிட்டால் அவர்களுக்கு நல்லது, இல்லை என்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் யாருமே
இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நிச்சயமாக தள்ளப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.